ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா சோழனோட தாலிய எடுத்து போட்டுக்கிட்டு, "நான் இந்த வீட்டோட மருமகத்தான். இந்த வீட்ட பத்தி நீங்க எப்படி தப்பா பேசலாம்? நான் எப்ப இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி இங்க வந்தனோ, அப்பவே நீங்க சொல்றது எல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வீடு எனக்கு சேஃபா தான் இருக்கு. அதனால இந்த வீட்ட பத்தி தப்பா பேசக்கூடாது. நீங்க உங்க பொண்ண குடுங்க, குடுக்காம போங்க. ஆனா, இங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த வீட்ட பத்தி தப்பா பேசுனீங்க, பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம்." அப்படின்னு நம்ம நிலா ஒரே போடா போட்டுர்றாங்க. இதுக்கப்புறம் அவங்களால என்ன பேச முடியும்? பேசாம வாய மூடிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சோழனுக்கு பயங்கரமான சந்தோஷம். தன்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். இங்க சோழன் வீட்டுக்குள்ள பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது, அங்க வர்ற நிலா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, போட்டிருந்த தாலிய கழட்டி மறுபடியும் சோழன்கிட்டயே குடுத்தர்றாங்க. இத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. ஆனா சோழன் மட்டும் அதிர்ச்சி அடையவே இல்ல. என்னதான் தாலிய கழட்டி குடுத்தாலும், அவ சொன்னால்ல, அவ என் பொண்டாட்டின்னு சொல்லி, அது ஒண்ணே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கரமா அந்த தாலிய வச்சுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சோழன். இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கியா, இங்க வானதியோட வீட்டுல வானதிக்கும், வானதியோட அண்ணனுக்கும் பயங்கரமா சண்டை வருது. 2 பேரும் வூட்ல இருக்கிற ஜாமான் தட்டு புட்டெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க பேசி முடிச்சுட்டு வானதியோட அம்மாவும், அப்பாவும் வீட்டுக்கு வந்து பார்த்தா தட்டெல்லாம் வெளிய பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேத்தையும் சமாதானப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க. வானதி வந்து பயங்கர கோவமா ரூமுக்குள்ள போய் பூட்டிக்குது. இங்க எல்லாருமே சோழனோட வீட்ல வந்து எல்லாருமே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது, நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, "நம்ம எல்லாருமே குடும்பமா பீச்சுக்கு போலாமா? நீ வேணா நிலா கிட்ட கேளு" அப்படின்னு பல்லவன்ட்ட கேட்க, பல்லவன் உடனடியா நிலா கிட்ட, "நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போகலாமான்னு அண்ணன் கேட்கிறாப்ல" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம நிலாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா பாண்டியன் மட்டும், "எனக்கு கடையில வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லி கடைக்கு போயிடுறாப்புல. நிலா இருந்துகிட்டு, "நான் போயிட்டு மாமாவையும் கூட்டிக்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி போய் நேரா நடேசன கூப்பிட்ட, "இந்தா இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். நீ கூப்பிட்டு மறுவேலை எனக்கு என்ன வேலை?" அப்படின்னு நம்ம நடேசனும் கிளம்பிடுறாப்புல. இங்க கடையில பாண்டியன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்க வானதி வராங்க. வானதி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டியன் கிட்ட வந்து "என்னைய வீட்ல அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டியன் எத பத்தியுமே கேட்கவே இல்ல. "என்ன என்னைய வீட்ல அடிச்சுட்டாங்கன்னு சொல்ற, நீ எதுவுமே கேட்காம அமைதியா இருக்க" அப்படின்னு கேட்க, "நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு? உங்க வீட்ல அடிச்சாங்கன்னா நான் என்ன பண்றது? உங்க வீட்ல இருக்கிறவங்கள எங்க வீட்ட பத்தி கேவலமா பேசுவாங்க. நாங்க சும்மா இருக்கணுமா?" அப்படி இப்படின்னு வானதி கூட சண்டை போடுறாங்க. வானதியும் நம்ம பாண்டியனும் சண்டை போட்டுக்கிட்டு, "வானதி அப்பன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்ட்டு கோவமா போறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடைசியா வந்து இவங்க எல்லாருமே பீச்ச ரீச் பண்ணி, பீச்ல அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்குவாங்க. அப்ப ஏற்கனவே அவிச்ச கல்லெல்லாம் அவிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாப்புல நம்ம சேரன். இருந்தாலும் காசு குடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி, போர்வைய விரிச்சு அதுல உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம நிலா இருந்துகிட்டே, "நான் போய் தண்ணீல நிக்கிறேன். கடல் தண்ணீல நிக்கணும்னு ஆசையா இருக்குங்கிறாங்க." உடனே சேரன், "உனக்கு நீச்சல் தெரியுமான்னு?" கேட்க, "இல்ல தெரியாது" அப்படின்னு சொல்ல, "அப்பன்னா போக வேணாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நான் என்ன தண்ணி போய் குளிக்கவா போறேன்? சும்மா தண்ணீல தானே நிக்க போறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, "நீங்க மட்டும் போங்க. நான் வரல" அப்படின்னு சேரன் உட்கார்ந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம பல்லவன், பாண்டியன், நிலா இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணீல போயிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம சேரன் அத ஃபோட்டோவும், வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஃபைனலா ஓடி போய் சேரனையும் இழுத்துக்கிட்டு வந்து தண்ணீல கால வச்சு அப்படியே ஜாலியா விளையாடுறாங்க. இதுல குறிப்பா நம்ம சோழனும், நிலாவும் ஒருத்தர் ஒருத்தர் ஜோடியா விளையாடுறத பார்த்து நம்ம சேரன் ஆசையா ரசிக்கிறாப்புல. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.